ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்னோட ரெகுலர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் கிளாத்தை கொடுத்துட்டு இதில் சுடிதார் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் 40. ஃபேண்ட்டோட கீப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 52 இன்ச்சு. ஓகேங்களா? இது டிசைனர் கிளாத்துங்கிறனால இவங்க சைஸுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒல்லியான அளவு இல்லை சின்ன சைஸ் அளவு அப்படின்னா இந்த டிசைனர் கிளாத் நம்ம ஈஸியாக தச்சிட முடியும். இவங்க சைஸ் 40ங்கிறனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் ஜாயிண்ட் பண்ணி எப்படி வேணாலும் தச்சு கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் சொன்னனால இப்போ நம்ம ஜாயிண்ட் பண்ணி தான் தைக்க போறோம். இந்த டாப்புக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2.5 மீட்டர் நான் எடுத்து தர சொல்லியிருக்கேன் லைனிங் கிளாத். ஓகேங்களா? ஏன்னா இது ஹைட்டுமே பாத்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர் ஹைட்டு. அதனால லைனிங் கிளாத்தோட அளவு 2.5 மீட்டர் நான் எடுத்து தர சொல்லியிருக்கேன். இப்போ பின் துண்டு முன் துண்டு நம்ம கட் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. எல்போ ஸ்லீவ் அல்லது 3/4 எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த 2 ஸ்லீவுக்குமே துணி நம்மளுக்கு பத்தல. சின்ன கைக்கு மட்டும்தான் துணி ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்தனி பீஸா தான் நம்ம கட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தான் துணி அதுல இருந்தது. ஓகேங்களா? நான் கட் பண்ணல. அதுலயே நம்ம கட் பண்ணிட்டு மிச்ச துணியத்தான் இந்த மாதிரி வச்சிருக்கி. இதுல தான் நம்ம யூஸ் பண்ணி தைக்க போறோம். பேண்ட் கிளாத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம பைப்பிங் த்ரெட் பைப்பிங் கொடுத்து கொஞ்சம் மாடலா வர்ற மாதிரி, ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு மாடலா வர்ற மாதிரி தான் இந்த ஸ்லீவ் நம்ம தைக்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேண்ட்டுக்கு கீழே வரைக்கும் பேண்ட் துணி கரெக்டா வந்துருச்சு. 4ஆ மடிச்சு போட்டே கரெக்டா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பட்டிக்கு துணி பத்தல. அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க துணி பத்தல அப்படின்னா நீங்க பேண்ட்டுக்கு மேய்ச்சா தனியா எடுத்துக்கங்க, எவ்வளவு துணி வேணுமோ எடுத்துக்கங்க. அப்படி இல்லாட்டினா அந்த டாப் துணியில சைடுல துணி இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க, உங்க விருப்பம் தான், எப்படி வேணாலும் தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சைடுல விழுந்த அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தோட இந்த பேண்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம பட்டி தைக்க போறோம். கண்டிப்பா கஸ்டமர்கிட்ட கேட்டு ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.